நண்பா, இன்னைக்கு நம்ம டாரிஃப் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, நீங்கள் ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போய் வழக்கமாக 50 ரூபாய்க்கு வாங்குகிற ஒரு பொருள் திடீர்னு 80 ரூபா ஆனால் என்ன செய்வீங்க? அதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் வரும் டாரிஃப்னு ஒன்று. இது என்ன, எப்படி வந்தது, ஏன் வந்தது, நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்கும், நம்ம குடும்பத்தையும் நம்மையும் எப்படி பாதுகாத்துக்கலாம், இதை பற்றி இன்று ஒரு கதை சொல்ல போகிறேன், கேளுங்க. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் மார்க்கம் வழியாக ராஜாக்கள் சாம்ராஜ்யங்கள் மற்றும் நாடுகளிலிருந்து பொருட்களை வாங்கினாங்க. ஒரு கப்பல் வழியாகவோ, அப்பொழுதுக்கு எல்லாம் கப்பல் வழியாக தான் வாங்க முடியும். ஸோ கப்பல் வழியாக பயணம் சென்று பொருட்களை அங்கிருந்து இங்கே கொண்டு இருந்தார்கள். ஆனா ஒரு பிரச்சனை இருந்தது. வெளியே இருந்து வர பொருட்கள் நம்ம நாட்டில் செய்யும் பொருட்களை விட மலிவாகவும் அதுவும் இல்லாமல் சிறந்த ஒரு தரத்தில் மேலாகவும் இருந்தால், சுலபமான விலையில் கிடைத்தால் நம்ம ஊர்ல வேலை செய்யற மக்களுக்கு வேலை கம்மியாகும். இதெல்லாம் பார்த்த அரசு இதற்காக ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்ட்டு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு கூடுதலாக ஒரு வரி வாங்கணும். அந்த மாதிரி ஒரு பொருள் 50 ரூபாய்க்கு விற்கிற பொருள் ஒரு 20 ரூபா 30 ரூபா அதிகப்படுத்தி விற்கணும் அப்படின்னு கொண்டு வரதற்காக கொண்டு வந்த ஒரு விஷயம்தான் டாரிஃப். இந்த டாரிஃபின் எக்ஸ்ட்ராவா கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பை அந்த ஊர்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்திற்கு இல்லை வேலை வாய்ப்பிற்கு யூஸ் பண்ணிக்கலாம் என்பதுதான் அரசின் ஒரு டாரிஃப் என்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரதற்கான முக்கியமான காரணம். இப்ப பாத்தீங்கன்னா கூட அரசு இதையே பண்ணுது. வெளிநாட்டிலிருந்து வரும் கார்கள், மொபைல் போன்கள், எலக்ட்ரானிக்ஸ், சில உணவுப் பொருட்கள், சாக்லேட்ஸ், இதர் எல்லாத்திற்கும் ஒரு டாரிஃப் விதிக்குது. சில சமயம் இது நல்லதுக்கு, சில சமயம் நம் கையில் உள்ள பணத்தை மெதுவாக சுருக்க வைக்குது. அதாவது அதிகமாக நம் ஒரு பொருளுக்காக செலவு செய்யக்கூடிய விலை வருகிறது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெஸ்லா கார் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவில் வந்திருக்கிற டெஸ்லா காருக்கு நம்ம ஒரு 40 லட்சம் தான் மேனுஃபேக்சரிங், இல்லைன்னா ஓவரால் காஸ்ட் வெளியில் விற்கிறதெல்லாம். ஆனால் நம்ம ஊருக்கு வந்தது டாரிஃப், மற்ற எக்ஸ்ட்ரா டேக்ஸ்லாம் போட்டு அதை டபுளாக விற்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து இங்கே உள்நாட்டிற்கு வரும்போது அங்கேயே முழுதாக தயாரித்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கணிசமான தொகையை டாக்ஸாக அரசு வாங்கி கொண்டிருக்கிறது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று பார்ப்போம். நார்மலாகவே இந்த லேப்டாப், மொபைல்ஸ் அதெல்லாமே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ப்ராடக்ட். அந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கணிசமான டாரிஃப் அமௌண்ட் அதில் ஆட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுடைய சேமிப்பு தொகையிலிருந்து ஒரு கணிசமான சதவீதம் டாரிஃபுக்காக போய்விடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வாங்கக்கூடிய கார், பைக், குக்கிங் ஆயில், கேட்ஜெட்ஸ் எல்லாத்திற்கும் இது பொருந்தும். சரி, இப்ப ஏன் அரசு டாரிஃப் வைக்குது, அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அரசு சொல்லும் முக்கியமான காரணங்கள் என்ன என்றால், நம்ம ஊர்ல உற்பத்தி அதிகப்படுத்தணும், நம்ம ஊர்களில் வாழும் மக்கள் அதிலிருந்து வேலை வாய்ப்பு பெறணும். ஆனா சில சமயம் இது சரியாக பிளான் பண்ணாமல் நடந்தா விலையேற்றம் நேரடியாக உங்க வீட்டுக்கு வரும். சரி, இதுல இருந்து நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறது எப்படின்னு பார்ப்போம். சரி,
அப்படின்னா நம்ம குடும்பத்தையும் நம்மையும் இந்த டாரிஃபின் தாக்கத்திலிருந்து எப்படி பாதுகாக்கலாம்? முதல் பாயிண்ட், வெளிநாட்டு பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருப்பது. மேக்சிமம் அதிகபட்சமாக லோக்கல் பிராண்ட் இல்லை என்றால் லோக்கலில் உருவாக்கப்படும் பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம். மொத்தமாக வாங்கி வைத்துக் கொள்வது பல்க் வாங்கும் முறை என்று சொல்லலாம். இப்போ அந்த பொருளின் விலை ஏறவும் அதிகபட்சமாக ஏறிக்கொண்டிருக்கிறது அல்லது சடனாக கீழே விழுகிறது அப்படின்றால் அதிலிருந்து நீங்க கம்மியா ரொம்ப மலிவாக கிடைக்கிறப்ப கொஞ்சம் அதிகபட்சமாக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது அதிகமாக வாங்கும்போது அந்த ஸ்டோர் பண்ணதுல இருந்து நீங்க எடுத்து உபயோகப்படுத்தினீங்கன்னா அது ஒரு வழி. மூணாவது, பட்ஜெட் பிளான். மாத செலவுகளை எழுதி வைத்து அவாய்ட் செய்யக்கூடிய லக்ஸரியை தவிருங்கள். இது எப்படி செய்யலாம் என்றால், நீங்க ஃபர்ஸ்ட் எவ்வளவு செலவாகுது ஒரு மாசத்துக்கு அதை எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாசம் அதுல இருந்து எதெல்லாம் கம்மி பண்ணலாம், அது லோக்கல் பிராண்டா இருந்துச்சுன்னா அந்த லோக்கல்ல பிராண்டை மாத்தி நம்ம எப்படி வாங்கலாம், முக்கியமா ஒவ்வொரு பொருளின் இன்வாய்ஸை பார்த்து அதுக்கு எவ்வளவு டாக்ஸ் கட்டுறோம் அது எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்னு பாருங்க. நாலாவது, இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட். பணத்தை சேமித்து வேல்யூ லாஸ் ஆகாத சொத்துக்களில் வையுங்க. டிபிக்கல் எக்ஸாம்பிள் இல்லைன்னா பொதுவாக மக்களின் மனசுக்கு வர்றது தங்கம். ஒரிஜினலான தங்கத்தை வாங்கி காயினாகவோ இல்லை என்றால் கோல்டு பி ஆகவோ வாங்கி வச்சுக்கோங்க. காயினா வீட்டில் கொஞ்சம் வச்சுக்கோங்க. நகைகளாக வாங்கினாலும் தங்கம் வேல்யூ லாஸ் ஆகாமல் பாதுகாக்கும். கடைசியா முடிவரையா என்ன பார்க்க போறோம்னா, டாரிஃப் என்பது ஒரு பக்கம் பார்த்தா நம்ம நாட்டின் எக்கனாமிக்கு ஒரு பாதுகாப்பு கவசம். நம்ம ஊர்ல இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க கூடிய ஒரு சிந்தனை. மற்றொரு பக்கம் பார்த்தா நமக்கும் நம்ம குடும்ப செலவுக்கும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு ஆய்வின் மூலமாக நம்ம செலவு செஞ்சோம்னா இதிலிருந்து நம்ம தற்காத்து கொள்ளலாம். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சிந்தனையோடு முன்னேற்பாடு எடுத்து நம்மையும் நம்மை சுற்றத்தார்கள் குடும்பத்தார்களையும் பாதுகாப்பதுதான் அறிவு. இப்போ டாரிஃப்னு சொன்னா அது ஒரு போரிங் எக்கனாமிக் வேர்டு இல்ல, நம்ம வாழ்க்கையோட கதையில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி. இன்ஃபினிட் தமிழா, எல்லையற்ற தமிழா என்றும் யூடியூப் சேனலை குழு சேரவும் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுக்கோங்க. நன்றி.